ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் ரட்சிப்பதற்கு போதுமானவர். அல்லேலூயா. அவரே உலகத்தின் இரட்சகர். அவரே உங்களையும் என்னையும் எல்லாரையும் மீட்க வல்லவர். அல்லேலூயா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு மீட்பு எங்கே இருக்கிறதென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா விதங்களிலும் ஒரு மனிதனுக்கு மீட்பே இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. ஏனென்றால் அவர்தான் நம்முடைய மீட்பராய் இருக்கிறார். பரிசுத்த வேதத்திலே தாவீது பாடுகிற பொழுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று பாடுகிறதை பார்க்கிறோம். அவரே நமக்கு நல்ல மேய்ப்பராக, நல்ல ஒரு மீட்பராக இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே இருக்கிறார். இயேசப்பா சோதர உயிர் தெழுந்து சீசர்களோடு இருந்த காலம் முடிந்த உடனே அவர் பரத்துக்கு ஏறுகிற பொழுது சீசர்களிடத்துல சொல்லிட்டு போறாரு. என்ன சொன்னார்னா, இதோ நான் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லிட்டு மத்தேயு கடைசி அதிகாரத்திலே அங்கே முடித்து விட்டு முடிக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் உலகமெங்கு புறப்பட்டு போய் நான் உங்களுக்கு அறிவித்த சுவிசேஷத்தை நீங்க என்ன செய்யுங்க, எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி அவர்கள் எல்லாரும் யாரா மாற்றணுமா, சீசர்களாக மாற்றுங்கள் என்று சொல்லி அங்கே தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்துட்டு அவர் போகிற பொழுது சொன்னார், நான் மறுபடியும் வருவேன்னு சொன்னவர் சொல்றாரு, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் யாரு கூட இருப்பேன், சகல நாட்களிலும் உங்க கூடவே இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டவர், நமக்காக பாடுபட்டவர். நம்முடைய நிந்தைகளை, நம்முடைய அவமானத்தை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்தவர் சொல்லுகிறார், இதோ சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மை எப்படி இருக்க வேண்டும், நாம் அவரை எப்படி அணுக வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆண்டவரை குறித்து, ஆண்டவரோடு கூட ஜெபத்தின் அணுகுமுறை, ஆண்டவரை நெருங்குவதற்குரிய ஒரு அணுகுமுறை என்ற ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு? அணுகுமுறை. நாம எப்படி அணுக போறோம் அப்பாவை? ஜெபத்துல எப்படி அணுகணும்? ஸ்தோத்திரம். பாடுகிற பொழுது எப்படி அவரை அணுகணும்? ஸ்தோத்திரம். அதே போல அவரை துதிக்கையில, ஆராதிக்கையில எப்படி அணுகணும் என்பதை எல்லாம் குறித்து அணுகுமுறை என்ற ஒரு டைட்டில் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஆண்டவர் நல்லவர். எப்பொழுதுமே ஒருவரை அணுக நேரிடுகிற பொழுது எதற்காக அணுக போறோம், எதற்காக அவரை சந்திக்க போறோம், எதற்காக அவரை பார்க்க போறோம் என்பதை எல்லாவற்றையும் தயார்படுத்தி விட்டுதான் சும்மா யாரையும் பார்க்க போறது இல்லை. யாரையாவது சும்மா பார்க்க போவோமா? சரி, நேரம் போகல, காசு நிறைய இருக்கு, செலவு பண்ணி போய் பார்த்துட்டு போறோம் அப்படின்னு யாராவது வருவோமா? இல்ல, யாராவது போவோமா? அந்த அளவுக்கு காலமும் இன்னைக்கு இல்லை. சரிங்களா? ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு விதத்தில தான் நம்ம ஏதோ ஒரு மனிதர்களை ஏதோ ஒரு விதத்தில் சந்திக்கிறதற்கு அணுகுமுறையை நாடி போகிறோம். அல்லேலூயா. ஒரு மனிதனை அணுகுவதற்கு ஏதோ ஒரு நோக்கம் ஒன்று உண்டு, ஒரு திட்டம் ஒன்று உண்டு, ஒரு முகாந்தரம் ஒன்று உண்டு. என்ன உண்டு? திட்டம் உண்டு, முகாந்தரம் உண்டு, வேற காரணம் உண்டு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் நாம யாரும் என்ன செய்ய மாட்டோம், அணுக மாட்டோம். அல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கு ஆண்டவரை நாம எப்படி அணுக வேண்டும்? இன்னைக்கு ஆண்டவரை நம்ம சரியாக அணுகுமுறை, ஆண்டவரோடு கூடிய ஒரு அணுகுமுறை சரியாக இருக்குமானால் ஆண்டவர் நம்ம எப்படி ஆசீர்வதிப்பார், எப்படி நம்மளை நடத்துவார், எப்படி நம்மளை பாதுகாப்பார் என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம இந்த வாசித்த சங்கீதத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் பார்த்து கடந்து செல்லலாம். அல்லேலூயா. வாசித்த சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தில 4:5 நாம் சற்று தியானித்து கடந்து செல்லலாம். 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன்,
நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதையே நாடுவேன் என்று இங்க தெள்ள தெளிவாக தாவீது பாடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்ப பாருங்க சொல்றாரு, கர்த்தரிடத்தில் எதை கேட்டேன்? ஒன்றையே கேட்டேன். பதிவு செய்கிறாரு, அழகாக இங்கே பதிவு செய்கிறார். யாரிடத்தில் ஒன்றை கேட்டேன்? கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன். அல்லேலூயா. மனுஷனிடத்தில் அல்ல, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்துல நான் ஒன்றை கேட்டேன். எதை கேட்டோம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விண்ணப்பம் இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இங்க நம்ம இருக்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சரீர ரீதியான பலவீனம் இருக்கா இல்லையா? இருக்கு. அல்லேலூயா. ஒருத்தருக்கு கழுத்து வலி இருந்தா ஒருத்தருக்கு கால் வலி கட்டாயம் இருக்கும், ஒருத்தருக்கு இடுப்பு வலி இருந்தா ஒருத்தருக்கு வயிற்று வலி கட்டாயம் இருக்கும். ஏதோ ஒரு விதமான பலவீனம், சுகவீனம் அது தொடர்ந்து இல்லாம இருக்கலாம். ஒருவேளை அப்பப்ப வந்து போகலாம், ஒருவேளை சிலருக்கு தொடர்ந்து இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு வியாதி. தாவீது சொல்லுகிறார், நான் ஒன்றையே கர்த்தரிடத்தில் கேட்டேன். என்றைக்குமே நம்ம அப்பா கிட்ட அணுகுமுறை முதல்ல பார்த்துக்கோங்க. நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், அப்பா கிட்ட முதல்ல அவர் அணுகி போகையில, அவரை நெருங்கி போகையில எப்படி போகணும்னா, முதல்ல என்ன தேவைக்கு போறோங்கிறத உறுதிப்படுத்திட்டு போகணும். அல்லேலூயா. முதல்ல இன்றைக்கு இப்ப எனக்கு என்ன தேவை? அல்லேலூயா. இப்ப நமக்கு என்ன தேவை என்பதை கேளுங்க. ரெண்டு நல்லா புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்ம ஜெபத்துக்கு நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், நம்ம ஜெபத்துக்கு ஏன் உடனடியாக பதில் கிடைக்கல, ஏன் அந்த நம்ம ஜெபித்த காரியங்களுக்கு சரியானபடி ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா காரணம் என்ன தெரியுமா? ஏன் என்று சொன்னால், நாம எதை கேட்க போறோம் என்று தீர்மானிக்காமல் போய் கொண்டிருக்கிறோம். அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு என்ன தேவை என்பதை நான் மறந்து விடுகிறேன். அடுத்த நாளைக்கு என்ன தேவை, இந்த வருஷத்துக்கு என்ன தேவை என்பதை நாம் என்ன செய்யறோம்? மறந்து விடுகிறோம். அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருடம், இதெல்லாம் நம்ம விட்டுட்டு அப்படி ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால போயிடுறோம், இல்ல முன்னால போயிடுறோம். நாளைக்கு என்ன தேவை? அல்லேலூயா. ஆனா ஏசப்பா சொல்லி கொடுத்திருக்கிறாரு, நாளைய தினம் குறித்து என்ன செய்யாத, கவலைப்படாதன்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாத இருக்கணும் அப்படின்னா நான் யாரை அணுகி இருக்க வேண்டும்? என்னுடைய காரியத்தை குறித்து, என்னுடைய தேவையை குறித்து, என்னுடைய எதிர்பார்ப்பை குறித்து நான் கவலைப்படாம இருக்கணும்னா நான் அணுகி கொண்ட நபர் யார்? நான் அணுக நினைத்த நபர் யார்? நான் நெருங்க, நான் பார்க்க, நான் சந்திக்க நினைத்த நபர் யார் என்பதை பொறுத்துதான் எனக்கு ரிசல்ட். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ தாவீதுதான் சொல்றாரு, அவர் அதனாலதான் அழுத்தமா ஒரு வார்த்தை சொன்னார். ஒன்றையே கேட்டேன்னு எழுதியிருக்காரா? கர்த்தரிடத்தில் ஒரு அழுத்தம் கொடுக்கிறாரு. யாரிடத்தில்? அவர் யாரிடத்துல ஒன்றை கேட்க போனாராம்? கர்த்தர் என்ற அந்த வார்த்தையை அழுத்தமாக பதிவு செய்கிறார். அவர் யாரை அணுக போகிறாராம்? யாரை அணுகி கேட்கிறதுக்காக அந்த அழுத்தத்தை கொடுக்கிறார் என்றால் கர்த்தரிடத்தில் ஒன்றையே, கர்த்தரிடத்தில் இன்னார் என்பதை சரியாக பதிவு செய்ய வேண்டும். அன்னாள் போய் நின்னா, அன்னாள் தேவ சமூகத்தில் போய் அழுது கொண்டிருக்கிறாள். எதற்காக? குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததுனால நிந்தை நிமித்தமாக கண்ணீரோடு, வேதனையோடு, அவமானத்தோடு போய் தேவ சமூகத்தில் போய் அழுது கொண்டிருக்கா. எப்படியாவது அவ நாடி வந்தது எத்தனை காரியம். அவளுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 தேவைகள் இருக்கலாம். ஆனால் பாருங்க, அவளுக்கு 1000 பிரச்சனை இருந்துச்சு, 1000 நெருக்கடி, 1000 போராட்டம் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டா. இன்னைக்கு எனக்கு முக்கியமா, இன்றைக்கு இப்ப என் பிரச்சனை தீரதுக்கு என்ன தேவை, அன்றைக்குரிய ஒரு காரியம் எது என்று தீர்மானம் பண்ணி அன்னாள் வந்து அழுதாள். கர்த்தாவே, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை என்று சொன்னாள். அல்லேலூயா.
அன்றைக்கு அந்த இடத்திலே அந்த காரியத்துக்கு தீர்வு வேண்டும். அன்றைக்கு தீர்வு வேண்டுமானால் தீர்வுக்கு ஒரு காரியத்தை அவர் சரியாக செலக்ட் பண்ணா, அவர் சரியாக தேர்வு செய்து, இப்ப என்ன பிரச்சனை, ஒன்று எனக்கு ரொம்ப முக்கியம். எது முக்கியம்? என் பிரச்சனை முக்கியம் இல்ல, பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப எனக்கு என் முன்னாடி நிக்கிற ஒரு பெரிய சவால், இன்றைக்கு எனக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிய சவால் என்னவென்றால், ஒரு குழந்தை வேணும். அல்லேலூயா. அதுதான் எனக்கு முன்பாக ஒன்று முக்கியமான ஒரு சவாலாக இருக்கிறது. அப்படி நாம் ஆராய்ந்து பார்த்து யாரை அணுக போகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து, நாம அணுகிற நபர், நாம யாரை அணுக போறோம்? கர்த்தரை அணுக போறோம். அப்ப நம்ம போற நபர்கிட்ட முதல்ல என்ன கேட்கணும் அப்படி என்பதை முதல்ல தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப முதல்ல தீர்மானம் செய்து விட்டு நம்ம போனோம் அப்படின்னா, பர்டிகுலரா நீங்க வேதத்துல அழுத்தமா சொல்றாரு, கர்த்தரிடத்தில் யாரை அணுக போறேங்கிற இடத்துல கர்த்தருன்ட்டாரு. ரெண்டாவது, நான் எதை அணுக போறேன்? முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. ஒன்று, ஒரு காரியம். 1000 காரியம் இருக்குங்க, ஒண்ணு மட்டும் கொடுத்தா போதுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கா இல்லையா? சேலை எடுங்கன்னா 10 பீரோல் கொடுத்தாலும் எடுத்துக்கிட்டே தானே இருப்போம். என்ன, 10 பீரோல் கொடுத்தாலும் காணாது பெண்களுக்கு. ஆனாலும் ஒன்றை சூஸ் பண்றோம்ல. அல்லேலூயா. ஆமா, 1000 சேலை உருட்டி விரட்டி போட்டாவும், ஆனா எத்தனை தான் எடுப்போம்? ஒரு சேலையை தான் எடுப்போம், 1000 உருட்டி பிரட்டி ஆகும். பாருங்க, ஏதோ ஒன்று எனக்கு மனசுக்கு பிடித்த, என் தேவைக்கு ஏற்ப, என் விருப்பத்துக்கு ஏற்ப ஒன்றை நான் தேடுகிறேன். அப்ப அன்றைக்கு எது தேவை? இன்றைக்கு நான் இன்னாரை நாட போகிறேன், நான் இன்னாரை சந்திக்க போகிறேன், நான் இன்னாரை பார்க்க போகிறேன். அந்த இன்னார் யார்? அவர் தான் கர்த்தருங்க. அதைத்தான் அவர் தாவீது அழகாக பதிவு செய்கிறார். கர்த்தரிடத்தில் நான் ஒன்றையே கேட்டேன், அதையே நாடினேன். நம்ம ஆண்டவர்ட்ட ஒரு காரியம் முக்கியமா இன்றைய காலகட்டத்துக்கு இப்ப எனக்கு என்ன தேவை? இப்ப ஒண்ணும் இல்லைங்க, ஒரு நல்ல ஒரு பக்கெட்டு பிரியாணி, ஆமா செல்வா வாங்கி கொடுத்துட்டா அப்படின்னு வச்சுக்கிடுவோமே, சரியா? வாங்கி கொடுத்தா போதுமா? அதை சாப்பிடுறதுக்கு நான் யாரா இருக்கணும்? அதுக்கு என்ன தயார்படுத்திக்கணும். இல்லைன்னா அதுக்கு எனக்கு சாப்பிடுறதுக்குரிய தகுதி அவங்கிட்ட இருக்கணும். என்ன தகுதி? ஏற்றத்தாழ்வு தகுதி இல்லை, படிப்பு தகுதி இல்லை, உடல் ரீதியாக ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட தகுதி எனக்கு இருக்கணும். புரிஞ்சிட்டீங்களா? அப்ப அந்த தகுதியை நான் முதல்ல, ஆண்டவரே எனக்கு பிரியாணி தரணும்னு நான் கேட்க கூடாது. பிரியாணி சாப்பிடுவதற்கு, ஆமா, 1 கிளாஸ் டம்ளர்ல 2 கிளாஸ் சீனி போட்டு குடிப்பதற்கு எனக்கு குடிக்க தகுதி வேணும். புரிஞ்சிட்டீங்களா? அப்ப நம்ம இன்னைக்கு என்ன தேவை? எனக்கு சரீரத்துல எனக்கு சுகம் தேவை. எனக்கு இன்னைக்கு ஆண்டவரே, நான் நாளைக்கு ஓடி ஓடி உழைப்பதற்கு எனக்கு என்ன தேவை? சரீரத்துல சுகம் தேவை. என் பிள்ளைகளை பராமரிக்க, என் கணவரை பராமரிக்க, என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நான் காண வேண்டும் என்றால் இன்றைக்கு எனக்கு என்ன தேவை? சரீரத்துல சுகம் தேவை. இன்னைக்கு என்ன தேவை? உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று ஆண்டவரே நீ சொல்லிட்டீப்பா, ஓகே தான் சொல்லிட்டாரு. அதை நான் பார்க்கணும்னா என் சரீரம் என்ன செய்யணும்? நல்லா வாழணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப என் சரீரத்துல என்ன தேவை? அதற்கு முக்கியமான ஒன்று ஆரோக்கியம் தேவை. அல்லேலூயா. என் சரீரம் ஆரோக்கியமா இருந்தால் மாத்திரம்தான் நான் நாட்களை கடந்து போக முடியும், வருடங்களை கடந்து போக முடியும், பிள்ளைகளுடைய காரியத்தை பார்க்க முடியும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நான் பார்க்க முடியும். ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப நமக்கு என்ன தேவை? சரீரத்துல ஒரு ஆரோக்கியம் தேவை. அப்போ என்ன தேவை என்பதை நாம முதலாவது முன்னறிந்து நாம் அணுகிற நபரை சந்திப்பதற்கு முன்பாக சரியாக தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்துல கேட்க போறோம்னா, நம்ம ஒவ்வொரு நாளும், அது வீடா இருக்கட்டும், இல்ல அதிகாலையில் ஆண்டவர்கிட்ட உட்கார்ற காரியமா இருக்கட்டும், இல்ல நைட்டு நீங்க செபிக்கிறதா இருக்கட்டும், எப்ப போனாலும் ஆண்டவர் சமூகத்துல நீங்க போறீங்க அப்படின்னா, போறதுக்கு முன்னாடி நான் எதை கேட்க போறேன்னு சூஸ் பண்ணிட்டு போனோம். அல்லேலூயா.
இப்ப எனக்கு அர்ஜென்டா என்ன தேவை? நம்ம சில ஆள்கிட்ட கேட்போம், கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு கேட்போம். அப்ப அவங்க ஒரு வார்த்தை கேட்பாங்க தெரியுமா, இப்ப அவசரமா உனக்கு என்ன தேவை, எவ்வளவு தேவைன்னு கேட்பாங்க தெரியுமா? அதே தாங்க, இப்ப அவசரத்துக்கு அவசர நிலைப்பாட்டிற்கு அவசர காலத்திற்கு என்ன தேவை என்பதை நாம் அறிந்து ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் செய்து பழக வேண்டும். அதைத்தாங்க சாலமோன் விண்ணப்பம் பண்ணினாரு. சாலமோன் விண்ணப்பம் என்னதான் இருந்துச்சு? அவசர கால விண்ணப்பம். அன்றைக்கு தேவையான விண்ணப்பத்தை பண்ணனா ஒன்றையே கேட்டான். என்ன கேட்டான்? ஒன்றைதான் கேட்டான். ஆண்டவரே, இந்த ஜனங்களை வழிநடத்த எனக்கு என்ன தாரும்? ரசிமா சரியா? சாலமோன் சொல்றாரு, ஞானத்தை கேட்டான். பாருங்க, ஆண்டவரே அவன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி விட்டு படுத்து கிடக்கிறான். கர்த்தர் தரிசனத்திலே வருகிறார். வந்து அவன்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறாரு. ஆகையால் உம்முடைய இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் அடியேனுக்கு என்ன வேணும்? ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று அவனுக்கு தேவையானது, ராஜ்யபாரம் பண்றதுக்கு தேவையானது அவன் என்ன கேட்டான்? இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு, நல்லது கெட்டது வரையறுப்பதற்கு என்ன வேணும்? எனக்கு தேவையானது முக்கியமான ஒன்று. அன்னைக்கு அவருக்கு தேவை என்னதான் தேவைப்பட்டது? ஞானம் தேவைப்பட்டது. அதான் ஒன்றை கேட்கிறது. சரியான அந்த இடத்துல அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அந்த இதை முக்கியத்துவப்படுத்தி ஒன்றே கேட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க அன்னைக்கு இன்னைக்கு என்ன தேவை, நாளைக்கு என்ன தேவையோ அதை முக்கியத்துவப்படுத்தி கேட்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு உள்ளதை விட்டுட்டு நாளைக்கு உள்ளதை கேட்கிறோம். அப்ப இன்னைக்கு உள்ளது என்னைக்கு வாங்குறது? புரிஞ்சுட்டியா? இன்னைக்கு எனக்கு என்ன தேவை? நல்ல உடல் சுகம் தேவை. ராத்திரி என்ன தேவை? நல்ல உணவு தேவை, நல்ல தூக்கம் தேவை. இது ரெண்டும் தானே தேவை. ராத்திரி 10 கோடி தேவையா? ராத்திரி எனக்கு என்ன தேவை? பணத்தேவை நாளைக்குரியது. நான் ராத்திரிக்கு என்ன பண்ணணும்? இரவுல இப்ப மணி ஆயிட்டு, சரியா? 6 மணி தாண்டியாச்சு. இன்னும் அடுத்த சில மணி நேரத்துல எனக்கு என்ன தேவை? ஒரு நல்ல உணவு தேவை, நல்ல ஒரு ஓய்வு தேவை. அல்லேலூயா. இன்பமான தூக்கம் தேவை. எது நமக்கு அடுத்த லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகருகிற பொழுது அடுத்த நேரத்தில் என்ன தேவையோ அதை ஆண்டவரிடத்துல முன்குறித்து கேட்டு பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்துல இன்னைக்கு என்ன பிரச்சனையில, இப்போ சிவியரா எவ்வளவு தீவிரமா எந்த பிரச்சனையில இருக்கோமோ அதை கேட்கணும் ஆண்டவரிடத்துல. ஆமென் சொல்லுங்களேன். அதை கேட்டு பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆண்டவர் அழகா என்ன செய்வாரு? நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துட்டார். என்னாகமத்துல 24 1வது வசனத்துல சொல்லிட்டாரு, இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம்னு சொல்லி கொடுத்தவரு உங்களை என்னை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்லிட்டாரு, என் தழும்புகளால் குணமானீர்கள், என் வார்த்தை அனுப்பி குணமாக்குவேன் என்று ஆண்டவர் தேடி போய் சுகப்படுத்தினதெல்லாம் இருக்கு வேதத்துல. அப்படிதானே? எத்தனை பேரை தேடி போய் சுகப்படுத்தினாரு. அப்போ நீங்க சரியா ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பிரச்சனை இல்லை, எப்படி இருக்கீங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களை தேடி இயேசு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாட்டு படிக்கும்ல, என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. நம்மளை தேடி இயேசு வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றி விட்டாராம். அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன தேவைங்கிறத முதலாவது முன்குறிக்க வேண்டும். நம்ம அணுகுமுறை சரியாக இருக்கணும். தேவனோடு கூடிய அணுகுமுறை இருக்கு பாருங்க. என்ன பண்ணணும்? அதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அப்பா, ஜெபம் பண்ணையில அஞ்ஞானிய போல என்ன செய்யாத, ஜெபம் பண்ணாத.
ஜெபம் பண்ணையில கருத்தா ஜெபம் பண்ணார். இப்படிதான் ஜெபம் பண்ணணும்னு ஒரு ஜெப மாடல் கொடுத்திருக்கிறார். சீசர்களுக்கு ஜெப மாடல் கொடுத்தார். அதுலதான் அந்த பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாம பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி அந்த ஜெப மாடல் அதுல வருகிறது. ஜெப மாதிரி அங்கே கொடுக்கிறார். ஏன்னா அஞ்ஞானிகளை போல நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இப்ப எனக்கு என்ன தேவை அதை முன்வைத்து ஆண்டவரிடத்துல நான் கேட்போமானால், அங்கே தாவீது அப்படி கேட்கிறார், சாலமோன் அங்கே அப்படி கேட்கிறார். இப்படி எதை கேட்க முன்வைக்கிறோமோ அது கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒன்றையே நாடினேன் அதையே கேட்டேன்றார். அல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரம் இல்ல, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்துல ஆராய்ச்சி செய்யும்படி. ஆராய்ச்சின்னா என்னது? இது எப்படி ஆயிடுச்சு, இது என்னது ஏதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றது, அதான ஆராய்ச்சி. ஆராய்ச்சின்னா நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்து ஆராய்ச்சி பண்றது, தெரியக்கூடாததை தெரிந்து கொள்ளுவது ஆராய்ச்சி. அல்லேலூயா. அப்ப அவர் பாடுறாரு, நீர் நான் ஒன்றையே கேட்டேன் அதையே நாடுவேன், அதை நீர் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வாங்கிட்டு நான் எங்க போய் உட்கார்ந்துருவேன்? உங்களுடைய ஆலயத்துல உட்கார்ந்து, ஐயோ இது எப்படி நடந்தது, இது எப்படி கிடைத்தது, இதை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன் என்று ஆண்டவர் இதை எதற்காக எனக்கு தந்தார் என்பதை குறித்து ஆராய்ந்து என் அப்பாவுக்கு நன்றி சொல்ல முடியாது ஜீவன் உள்ள நாள் எல்லாம் தேவனிடத்தில் இருப்பதை நாடுகிறேன் என்றார். அல்லேலூயா. அதான் சொல்றேன், சாத்தியப்படாததை சாத்தியப்படுத்தி கொடுக்கிறவர் தேவன். மருத்துவர்களால முடியாதத அப்பாவால முடியும், மருந்துகளால முடியாதது அப்பாவால முடியும். அல்லேலூயா. நம்ம பலத்தால முடியாது, தேவ பலத்தால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆராய்ந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு 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 சக்திக்கு மிஞ்சின காரியம் எல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இதெல்லாம் எப்படி நடந்தது, அதான் ஆராய்ச்சி செய்வது. இது எங்க வந்து ஆராய்ச்சி பண்ணணும்? அவருடைய பாதத்துல ஆலயத்துல வந்து உட்கார்ந்து, ஐயோ என் சக்திக்கு மீறின காரியத்தெல்லாம் எனக்கு நீங்க செஞ்சிருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஆலயத்துல உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்து அவரை மகிமைப்படுத்திட்டு போனோமா. அல்லேலூயா. நிறைய காரியம் நம்ம வாழ்க்கையில யோசித்து பாருங்க. சக்திக்கு மிஞ்சின, நம்ம தகுதிக்கு மிஞ்சின, நம்மளால முடியாத காரியத்தெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம் தெரியுமா? காரணம் என்னன்னா, அவர் நமக்கு உதவி செய்த காரியம், அவர் நமக்கு செய்த நன்மைகள், அதெல்லாம் காரணம் அவரால் தான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவரிடத்திலே நம்ம அணுக நினைக்கிற பொழுது ஒன்றை தீர்மானித்து நாம் கடந்து செல்ல வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு செய்த பின்பு அதை ஆராய்ச்சி செய்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரை மகிமைப்படுத்துவதற்கு நாம் அவர் பாதத்தில் அமர்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். அடுத்த வசனத்திலே, தீங்கு நாட்களில் அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னுடைய தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வசனம். டிசம்பர் வந்தாலே உலகமே ஒரு பரபரப்பாத்தா இருக்கு, அப்படிதானே? ஒவ்வொரு டிசம்பரும் முடிவு கஷ்டமா தான் போய் நிக்கி, அப்படிதானே? ஒவ்வொரு டிசம்பரையும் நீங்க பாருங்க, சுனாமி வந்ததா இருக்கட்டும், எல்லா காரியமும் டிசம்பர்னாலே எங்க மழை வரும், எங்க புயல் வரும், எங்க வெள்ளம் வரும், எங்க அழிவு வரும், எங்க கடல் கொந்தளிக்கும், எங்க கடல் சீற்றம் அதிகமா இருக்கும், உள்வாங்குமா வெளிவாங்குமா, எவ்வளவு ஒரு கேள்வி, எவ்வளவு ஒரு கேள்வியோடு டிசம்பரை கடந்து ஜனவரி போறது அவ்வளவு கடினமாகி விட்டது. அப்போ கடைசி பாருங்க, இப்ப நம்ம நவம்பர்ல வந்து நிக்கிறோம், இந்த கேள்வி எழுப்பக்கூடிய மாதத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். 20 வருஷத்துக்கு முன்னாலதான் டிசம்பர் வந்தா புது வருஷத்தை பார்க்க போறோங்கிற சந்தோஷம் இருந்துச்சு. ஏப்பா புது வருஷத்துக்கு ஒரு மாசம் தான், பண்டிகை நாட்கள், என்னது கிறிஸ்துமஸ் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது, அது வரப்போகுது, இதை வரப்போகுதுன்னு டிசம்பர் வந்தாலே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு டிசம்பர் வந்தாலே ஏன் வருகிறது என்ற கேள்வி வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறது, பயந்து கொண்டிருக்கிறது. ஆனா சொல்றாரு தாவீது, சொல்றாரு, எப்பா இது உலகத்துக்கு, உனக்கு அப்படி இல்லை.
தீங்கு நாட்களில உங்களை என்ன எங்க வச்சு மறைத்து பாதுகாப்பாராம்? தம்முடைய கூடாரத்தில். அவருடைய கூடாரம் என்னது? தன்னித்தோனா சங்கீதம் 1 சொல்லுகிறது, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் நிழலில். அவருடைய மறைவு தாங்க நமக்கு கூடாரம். அல்லேலூயா. அவருடைய மறைவு, அவருடைய நிழல். சரி, நிழல் எதை குறிக்கிறது? நிழல் பழைய ஏற்பாட்டிலே நிழலாயிருப்பது எது? கண்மலையாம் கிறிஸ்து அப்படின்னு பாட்டு படிச்சிருவோம். கிறிஸ்து தாங்க நமக்கு நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னதமானவர் பிதாவாகிய தேவன், அவருடைய நிழல் கிறிஸ்து இயேசு கண்மலை. அல்லேலூயா. கண்மலையின் வெடிப்பில் வைத்து அப்படின்றாரு. யோசித்து பாருங்க. அப்போ அவருடைய கூடாரத்திலே மறைத்து ஒழித்து உங்களை என்னையோ தீங்கு நாட்களுக்கு. உலகத்துல என்ன கொள்ளை நோய் வந்தாலும் கொரோனாவெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அல்லேலூயா. இனிமே கொரோனா வருதுன்னு சொன்னா நீங்க பயப்படுவீங்களா? போயாப்போ, எவ்வளவு பெரிய கொரோனாவையே நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம். சுனாமி வருது அப்படின்னா பயப்படுவீங்களா? சுனாமி எல்லாம் பார்த்தாச்சியா? புரிஞ்சுட்டா? அப்ப பாருங்க, அந்த தீங்கு நாட்களுக்கெல்லாம் நம்மளை ஒழித்து வைத்து பாதுகாத்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. அவருடைய கூடாரத்தில் மறைத்து ஒழித்து தேவ பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாக்க அளிக்கிறவர். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனை சரியா அணுக பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மளை எல்லா விதமான தீமைகளுக்கும் பொல்லாப்புக்கும் எல்லா விதமான வாதைகளுக்கும் அவர் நம்மளை ஒழித்து மறைத்து அவர் பாதுகாக்கிறவர். எங்க கொண்டு உயர்த்துவாராம்? கண்மலையின் மேல் உயர்த்துகிறவர். கண்மலை யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசுவின் நாமத்தின் மேல் உங்களை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால் நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள், அவருடைய நாமத்தினால் நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். அப்பா சொல்வாரு, அப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் கடந்து வந்துட்டேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? எங்க நீ திரும்பி வரப்போற? ஆஸ்பத்திரி போனவன் நீ வரமாட்டேன்லாம் நினைச்சோம், பரவாயில்லையா வந்துட்டிய, இவ்வளவு காலம் ஓடிட்டிய, இவ்வளவு காலம் உயிரோட இருக்கிறிய. சாட்சி, இதுதான் சாட்சி, உயர்வு. அல்லேலூயா. செல்லவும் நினைக்கிறோம், ஓ பானா என்னமோ அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு எண்டு வைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? சிலருக்கு இனி அவ்வளவுதான், வாழ்வு முடிஞ்சு போச்சு, அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவங்க ஜோலி முடிஞ்சாங்க, இனி எந்திக்க மாட்டாங்க, இனி நடமாட மாட்டாங்க, இனி அவ்வளவுதான் முற்றுப்புள்ளி வைப்பாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. அப்படியே கூடார மறைவில் வைத்து தீங்கு நாட்களிலே கூடார மறைவிலே வைத்து மறைத்து ஒழித்து வைத்து பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை கைவிடுவாரா? தீங்கு நாட்களுக்கும் கடந்து போக உதவி செய்கிறவர். அல்லேலூயா. இப்பவும் சொல்ற, ஒவ்வொரு நாளும் அந்தந்த தீவிரமா என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஆண்டவருக்கு முன்னால வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பாதத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரால கூடாதது ஒன்றுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன பிரச்சனை அவனால இருந்துட்டு போட்டுங்க, உலகம் பயங்காட்டும், உறவுகள் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களும் பயங்காட்டுவார்கள். அது அப்படி ஆயிரும், இது இப்படி ஆயிரும். எப்படி ஆனாலும் சரி, அங்க ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. தீங்குக்கு பாதுகாக்கிறவர். தம்முடைய கூடாரத்தில் தீங்கு காலத்தில் தீங்கு நேரத்தில் நம்மளே தம்முடைய கூடாரத்தில் நம்மை மறைத்து வைத்து ஒளித்து வைத்து பாதுகாக்கிற தேவன். அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. என்ன காரணமா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் கவலைப்படாதுங்க. அல்லேலூயா. தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவன் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கண்மலையாம் கிறிஸ்து உங்களை ரட்சிக்கிறவர் ஒருவரும் உங்களை கைவிட மாட்டார். ஏனென்றால் தீங்கு நாட்களில் அவர் கூடாரத்தில் வைத்து உங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார், உங்களை தப்புவிக்கிறவராயிருக்கிறார், உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். தீங்கு நாளை கண்டு, தீங்கான காரியத்தை கண்டு, தீங்கான வியாதியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களை தப்புவிப்பார், அவர் உங்களை விடுவிப்பார். உங்களை, உங்கள் பிள்ளைகளை
அவர் வாழ வைப்பார். அதை சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை அணுகிற பொழுது சரியாக அணுக வேண்டும். சரியா அணுகிட்டோம் அப்படின்னா அவர் நம்மை தீங்கு நாட்களுக்கும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவரிடத்துல சரியா கேட்டு பழகுங்க. ஆண்டவர் இங்கே கேட்டதை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, தீங்கு நாட்களிலே அவரை நோக்கி அணுகி பாருங்க. ஆண்டவர் எல்லா தீங்கு நாட்களிலும் ஆண்டவர் உங்களை அவருடைய கூடார மறைவில் வைத்து பாதுகாக்க வல்லவராக போதுவானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி ஒரு விஷயம், கண்களை மூடுவோமா. கிருபை நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நல்ல வார்த்தை சங்கீதம் 27ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களை தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் என்னென்ன விண்ணப்பங்கள் ஒன்றை வைக்கிறார்களோ சமூகத்தில் தாவீது சொன்னது போல், கர்த்தரிடத்திலே ஒன்றையே கேட்டேன் அதையே நாடினேன் என்று சொன்னது போல், உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டான எவைகளெல்லாம் ஒன்றொன்றாய் காணப்படுகிறதோ அவைகளெல்லாம் நீர் வாய்க்க செய்வீராக. உங்க பிள்ளைகளுக்கு முதன்மையான காரியங்கள் எல்லாம் நீர் ஆண்டவரே முதலாவது வாய்க்க செய்வீராக. விடுதலை கொடுப்பீராக, சுகம் கொடுப்பீராக, அற்புதம் செய்வாண்டவரே. அப்பா, உங்க பிள்ளைகளை விடுதலையாக்கும், உங்க பிள்ளைகளை சுகப்படுத்தும், உங்க பிள்ளைகளை ஆரோக்கியப்படுத்தும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். நீக்காவா சோபாரி மாலவா கர்த்தருடைய நாமத்தினால் ஆண்டவரே உங்க பிள்ளைகளை தீங்கு நாட்களுக்கு ஆண்டவரே உங்க பிள்ளைகளை உங்களுடைய கூடாரத்தில் வைத்து நீர் உங்க பிள்ளைகளை பாதுகாப்பீராக, தப்புவிப்பீராக. கைவிடாதீருமாண்டவர், கைவிடாதிருப்பீராக. கவலைகள் மாறட்டும், வருத்தங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், பயத்தை நீக்கி போடுங்க. எந்த காரியத்தில் பயந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் என் தேவன் பயத்தை நீக்க முடியாது, அச்சத்தை நீக்க முடியாது, கலக்கத்தை நீக்க முடியாது. ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், நன்மை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். உங்களுடைய கூடார மறைவில் வைத்து உங்க பிள்ளைகளை எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துக் கொள்ளுவீராக. அற்புதங்களை செய்து கொடுங்கப்பா, அதிசயங்களை செய்து கொடுங்க. ஒரு ஆலயத்தில் வந்து உங்களுடைய நாமத்தை உங்க பிள்ளைகள் மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, இது எப்படி சாத்தியப்பட்டது, இது எப்படி நடந்தது என் வாழ்க்கையில? கிரகிக்க முடியாத காரியம் அல்லவா, என் சக்திக்கு மிஞ்சின காரியம் அல்லவா, இது எப்படி நடந்தது என்று உங்களுடைய ஆலயத்தில் வந்து ஆராய்ச்சி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இது கர்த்தரால் ஆயிற்று, இது என் பலத்தினால் அல்ல, என்னுடைய ஞானத்தினால் அல்ல, என்னுடைய அறிவினால் அல்ல, என்னுடைய பதவியினால் அல்ல, என் பணத்தினால் அல்ல, என்னுடைய படிப்பினால் அல்ல, இது கர்த்தரால் ஆயிற்று என்று ஆராய்ச்சி செய்து உங்களுடைய ஆலயத்திலே உண்மையே மகிமைப்படுத்த ஆண்டவரே அவர்களுக்கு உண்டானதை நிறைவேற்றி தருவீராக. எவைகளை நாடி வந்திருக்கிறார்களோ, எவைகளை தேடி வந்திருக்கிறார்களோ அவைகளை வாய்க்க செய்வீராக. ஆண்டவரே, அவருடைய விண்ணப்பம் கேட்கப்படட்டும், அவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், அவருடைய வேதனைகள் மாறட்டும். அற்புதம் செய்யப்பா. மாந்திரிக கிரியைகள் செய்வதையும் கிரியைகள் எல்லாம் முறியடிக்கப்படட்டும். தேவனாகி கர்த்தர் வாழ்க்கையில் அதிசயமான காரியத்தை செய்யப்பா. உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்படாதபடிக்கு செய்வீராக. உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் நம்புகிறது பரலோகத்திலிருந்து உம்மால் கிடைக்க பெறட்டும் ஐயா, கிடைக்க செய்வீராக. அற்புதம் செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. பயந்த காரியங்கள் நடக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். உம்மை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்படாதபடிக்கு செய்வீராக, வெட்கப்படாதபடிக்கு செய்வீராக. தலைகுனிந்து போகாதபடிக்கு, பாதிக்கப்பட்டு போகாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும், அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். உங்க பிள்ளைகளுடைய வேதனைகளை கர்த்தர் அறிந்து விசாரித்து உடைய கண்ணீரை துடைப்பீராக. அற்புதங்களை செய்து நன்மை செய்யும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சகல காரியத்திலும் சகல சூழ்நிலையிலும் சமாதானத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக, மகிழ்ச்சியை கொடுப்பீராக, நிம்மதியை கொடுத்து ஆசீர்வதி. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும்